ஹாய்ங்க. இனிமேல் கேட்பேன் அப்படின்னு நம்மளே தலையா அடிச்சுக்கிற அளவுக்கான ஒரு சம்பவம் தான். ஆக்சுவலி இது சண்டே எடுத்த வீடியோங்க. வெளியில் லஞ்சுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான்வெஜ் ஹோட்டலு. சரி கொஞ்சம் சீ ஃபுட்டில் வந்து கிராப் மாதிரிலாம் சாப்பிட்லாம். ஏன்னா சளி பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு மீன் தொட்டி கழுவுறாங்க. ஐயோ மீனே எந்திரிச்சு வெளியே ஓடிடும் போல இருக்குது. அப்படி ஒரு லேட்டு. ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, ஷார்ப்பான டைம் போனோம்னா நம்ம கேட்குற ஃபுட்டாக அங்கே சாப்பிட்லாம். லேட்டாக போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை மேலே எங்கேயும் பார்த்துட்டு இருக்கிற சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நல்ல வேளை நம்ம போனப்போ ஓரளவுக்கு இருந்தது. சளி இருக்கே பையங்களுக்குன்னு நண்டு வாங்கி கொடுத்தா அடுத்த நிமிஷமே ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இவங்களை என்ன தான் சொல்கிறது, இவங்க தப்பா ஏன் தப்பான்னு தெரியல. அடுத்தது ஆப்போசிட்லேயே பிராட்வே. சும்மா அப்படியே போகலாமான்னு சொன்னானுங்க. வந்து சரி சும்மா மட்டும்தானே போகணுன்னு சொன்னால் வந்து ஒரு ரவுண்டு எல்லாம் பார்த்துட்டோமா, இந்த ஒரு கேம் மட்டும். ஏன்னா நாங்கள் இதுக்கெல்லாம் கூட்டே வரமாட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி ப்ரூக் ஃபீல்ட்ஸில் இருக்கும்போது ஒரு இடம் விளையாடிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். டெக்கத்லான் வருவோம், ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் பார்ப்போம், போயிடுவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து இவங்க விளையாடுறது. சரி விளாடுங்க, அது ஒன்று மட்டும் தானேன்னு சொல்லி சொன்னேன். சின்னவன் உடனே மூஞ்சி பொக்குன்னு போயிடுச்சு. சரிவா அவனுக்கு எதனே அவன் கை அப்படி இருக்கிறனால அவனுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. சரி அவன் ஒருத்தனுக்கு மட்டுமாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதில் உட்கார வச்சோம். இதில் அவன் சூப்பராக அந்த ஃபேண்டசி ரைடுன்னு சொல்லிட்டு அது நல்லா அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்திருக்கும் போல இருக்கான். அவன் நல்லா விசிபிளாக கையெல்லாம் தொட்டு பின்னாடியெல்லாம் திரும்பி படுறது ரொம்ப நேரம் காமெடியாக இருந்துச்சு. டேய் தகப்பா இது உனக்கு அடுக்குமாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் இறங்கி உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தா. அப்படி எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். உடனே இவன் வந்துட்டு எனக்கு மட்டும் ஒன்றா அப்படின்ட்டு. சின்ன பசங்களை சரி பெரியவங்களை சரி இவங்களெல்லாம் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாதுங்க. எவ்வளோ தான் பண்ணாலும். மிச்சம் மீதி மதியம் இருந்தது தூக்கிட்டு வந்து நைட்டு கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டேன் அவனை. அதுக்கப்புறம் இது வந்து மண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே சரி செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னு இது செஞ்சேன். இது எல்லோரும் இப்போ ரீசெண்டாக செய்கிறாங்க. அதனால் சூப்பராக இருக்குமோ என்னமோன்ட்டு. ஏன்னா வெண்டைக்காய் என் பசங்க பச்சையாகவே சாப்பிடுவாங்க. அதனால் சரி இதை இப்படி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். அவன் சந்துலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தான். அதான் எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஆக்சுவலி வந்து இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வளவளப்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால ஸ்பைசஸ்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் போட்டால் தான் அந்த மொறுமொறுப்பு கிடைக்கிது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிங்கன்னா நல்லா கரெக்டாக அளவாக வருது. உப்பும் காரம் கொஞ்சம் மெயினாக ஜாஸ்தி போட்டுக்கோங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பொறிக்கவே இங்கே பறந்துட்டு இருந்தது. அப்போனா பார்த்துக்கோங்க எப்படி இருந்திருக்குன்ட்டு. நிஜமாலுமே இது ரசத்துக்கு சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் பக்காவான ஒரு சைடிஷ். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கிடைக்குமான்னு எனக்கே டவுட்டாக தான் இருந்தது. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. பாய்.